ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆட்டுப்பட்டியை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது எப்படி வாங்குனீங்க, என்ன ஏது அப்படின்ட்டு அதை பற்றின விவரங்களும், நம்ம ஆட்டுப்பட்டி எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுப்பட்டி நாங்கள் எங்கள் மாமா தாங்க சொந்தமாக அவங்களே தயார் பண்ணாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற மின்னம் சொல்லுவாங்க, மின்னம் குச்சி. இந்த மரத்துலங்க வீட்டுக்கு படல் கட்டுறதுக்கு, ஆட்டுப்பட்டி கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மூங்கி மரத்தில் எப்படி படல் கட்டுறோமோ அதே மாதிரி தாங்க இந்த மரத்துலையும் எடுத்து படல் கட்டணும். ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம காசுமே ரொம்ப மிச்சம். இந்த மரத்தில் படல் கட்டினீங்கன்னா எப்படியுமே ஒரு 5 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மரம். ஆட்டுக்குன்னு தனியாக பட்டி போடுறதுக்காக கடையில் காசு கொடுத்து எந்த மரமுமே நாங்கள் வாங்குறதே இல்லைங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த மின்ன மரத்துலேருந்து குச்சிகளை எடுத்து தான் நம்ம பட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க நம்ம பட்டி. இந்த பட்டி போட்டு எப்படியுமே ஒரு 4 வருஷம் ஆகிடுச்சுங்க. ஆனால் மரங்கள்லாம் பாருங்கள் இன்னுமே அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வெயில் மழை எல்லா டைம்லேயுமே பட்டி வெளியில் தான் வச்சுருப்போம். இதில் மொத்தம் 10 படல் இருக்குங்க. ஒரு 60 ஆடு அடைக்கிற அளவுக்கு தான் இந்த பட்டி போட்டிருக்குறோம். இது எல்லாமே நம்ம சொந்த மரத்தில் இருந்து எடுத்து தான் பட்டி போட்டது. எதுக்காக நம்ம காட்டில் பட்டி போட்டிருக்கோம்னா 2 யூஸ் இருக்குங்க. ஒன்று நமக்கு கூட்டுற வேலை மிச்சம். 2வது யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு நல்ல இயற்கை உரம். ஆட்டுப்புழுக்கை எந்த அளவுக்கு இயற்கை உரம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பட்டியை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க எப்படி மாற்றுறாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்காரவங்களும் எங்கள் மாமனாரும் தான் இப்போ பட்டியை வேறு இடத்துக்கு மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குட்டி பையனை பாருங்கள், மித்ரன் ஓடிக்கிட்டு இருக்காரு அங்கெங்கேயும். 2 நாளைக்கு ஒரு தடவை இப்படி பட்டியை பிரித்து வேறு இடத்துக்கு மாற்றி போட்டுடுவோங்க. பட்டியை நெருக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆடி அதெல்லாம் முட்டிக்கிட்டு வெளியில் வந்துடும் நைட் டைமில். அதுக்காக தான் இப்படி பட்டியை சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு விட்டு போட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னா நம்ம ஆடு வெளியில் வரத்துக்கும் உள்ளே போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாதை. அதுக்காக தான். பாருங்கள் 2 நாளில் ஆடு எவ்வளோ புழுக்க போட்டிருக்குன்னு. இந்த படல் எதுக்காகன்னா காற்று அதிகமாக அடிக்கும்போது ஆட்டுக்கண்ணுலலாம் மண் விழுந்துடும். அப்படி மண் விழாமல் இருக்கிறதுக்காகவும் காற்று உள்ளே வரதை தடுக்கிறதுக்காக தான். படல் சாயாமல் இருக்கிறதுக்காகவும் ஆடெல்லாம் முட்டி தள்ளுனுச்சுன்னா படல் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த குச்சியை பயன்படுத்தி இப்படி முட்டு கொடுத்து நம்ம கட்டுக்கம்பியை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது எல்லா படலுக்குமே 2 பக்கமுமே கட்டி வச்சுருக்காங்க. ஒரு படலும் இன்னொரு படலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம கட்டிட்டோம்னா ஆடுக்குட்டிகள் எதுவுமே முட்டிக்கிட்டு வெளியில் போகாது. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கேப்பு இருக்குன்னு தெரியும். அந்த கேப்போடையே ஆடு வெளியில் போயிடும். அப்படி ஆடு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ மச்சான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே கட்டி முடிச்சுட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்னு. இப்போது ஆட்டுப்பட்டியை வேறு இடத்துக்கு மாற்றி போட்டாச்சுங்க. இந்த பட்டி 2 நாளைக்கு இங்கே தான் இருக்கும். இப்படியே நம்ம பட்டியை வேறு இடத்துக்கு நம்ம தோட்டம் பூரா மாற்றி போட்டுக்கிட்டே இருப்போம். 2 வருஷத்துக்கு நம்ம காட்டுக்கு உரம் கொடுக்குற வேலையுமே இந்த ஆட்டுப்புழுக்கை மிச்சம் பண்ணி கொடுத்துடுச்சு. ₹1 கூட செலவில்லாமல் நம்ம ஆட்டுப்பட்டி அமைக்கணும்னு நினச்சோம்னா இப்படி ஆட்டுப்பட்டியை போட்டுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.